ஆமாம், கேள்விப்பட்டது உண்மைதான். ஸ்டாலின் கனவில் மண்ணள்ளி போட்ட உளவுத்துறை விஷயம் வெளிவந்தது. தமிழகத்தில் ஹிந்தி எதிர்ப்பை மையமாக கொண்டு ஆட்சியை பிடித்த கட்சி திமுக. சமீபத்தில் கூட வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை ஹிந்தி எதிர்ப்பு என்ற புள்ளியில் கொண்டு செல்ல உதயநிதி, கனிமொழி உள்ளிட்டோர் பெரும் முயற்சி எடுத்து வந்தனர். ஆனால் அவர்கள் எல்லாம் அதிரும் வகையில் சூரஜ் என்ற வடமாநில இளைஞர் தாக்கப்பட்ட விஷயம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கியது. இந்த சூழலில்தான் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் சூரஜ் தாக்கப்பட்ட விஷயத்திற்கு நீதி கேட்க தொடங்கியிருக்கிறது. தமிழகத்தில் வடக்கன் என்ற மோசமான சொல்லாடல் தான் பிழைக்க வந்த அந்த தொழிலாளியை தாக்கும் அளவிற்கு கொண்டு சென்றிருப்பதாக விமர்சனங்கள் எழுந்தது. மேலும் இந்த நிகழ்வு நடந்த அன்றே நமது TN News 24 முக்கியமாக திரைத்துறையினரை நோக்கி கேள்வி எழுப்பியிருந்தோம். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமான நிலையில் அதனை கண்டிக்காமல் திரைத்துறையினர் வேடிக்கை பார்க்கிறார்களா என்ற கேள்வியை எழுப்பியிருந்தோம். இந்த சூழலில் திரைத்துறையைச் சேர்ந்த பலரும் இப்போது வெளிப்படையாக ஆளும் அரசின் சட்டம் ஒழுங்கை கண்டித்து வருகின்றனர். இது ஒரு புறம் என்றால், மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு, குறிப்பாக சென்னையில் இளைஞர்கள் பெருமளவு போதைப் பொருளுக்கு அடிமையாகி வருவதும் அதனால்தான் இதுபோன்ற நிகழ்வுகள் அரங்கேறி வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்களா? அத்துடன் சூரஜ் தாக்கப்பட்ட விஷயம் தமிழகத்தைச் சேர்ந்த சாமானிய மக்கள் மத்தியில் பயத்தை உண்டாக்கி இருக்கிறதா? பீகாரில் லல்லு பிரசாத் யாதவின் மோசமான ஆட்சி மற்றும் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஆகியவற்றால் மட்டுமே மீண்டும் ஆட்சிக்கு வராமல் அடியோடு அழிந்தது. இப்போது இதே நிலை திமுகவிற்கு வரும் சூழல் உண்டாகி இருப்பதாக முதல்வர் ஸ்டாலினிடம் குறிப்பிட்டிருக்கிறார்களா? சுராஜ் பையன் வந்து பண்ண தப்பு என்ன பெருசா தப்பு பண்ணிட்டான்? நார்த் இந்தியால இருந்து இங்க பொழைக்க வந்துட்டான், அதுதான் உங்க பிரச்சனை. அதுதான் உங்க பிரச்சனை. அப்ப இந்தியால இருந்து எவனும் போய் வெளிநாட்டுல பொழைக்கலையாடா? ஏன் உள்ளூர்ல உங்களுக்கு எச்சப்ளேட் கழுவுறது கஷ்டமா இருக்கும், வெளிநாட்டுல போய் கழுவுறீங்களா? வெக்கமா இல்ல? தமிழ்நாட்டுல இருந்து நீங்க போய் துபாயில போய் கழுவலியா? தமிழ்நாட்டுல இருந்து போய் சிங்கப்பூர்ல நீங்க எச்சல எடுக்கல? எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. இந்த இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் இல்ல புடுங்கிக்கிட்டு இருக்கீங்களா? புடுங்கிக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு வந்து உங்களால மட்டும்தான் பல விஷயங்கள் வந்து மறைக்கப்படுது, புரியுதா? ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும் போது இன்னொரு விஷயத்த ட்ரெண்ட் ஆக்கி விடுவீங்க. ஒரு விஷயம் சீரியஸான ஒரு டாபிக்ல போயிட்டு இருக்கும் போது இன்னொரு விஷயத்த ட்ரெண்ட் ஆக்கி விடுறது. ஏன் வாய் திறக்க மாட்டீங்க? ஏன் நாளைக்கு நீங்க எங்க ரோட்ல போகும்போது உங்களை வாயில வெட்டுவாங்க? அப்படி ஒரு உயிரை வச்சுட்டு வாழ்றதுக்குலாம் நீங்களா செத்துடலாம்டா. ஒருத்தனை காணோம். இன்ஃபுளுன்ஸ்ன்ற பேர்ல மேக்சிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர் முதல் வீடியோ போட்டிருக்கீங்க இதை பத்தி பேசி, வேற எவனுமே போடல. ஆனா இவனுங்களுக்கு வந்து இந்த பாரிசாலன் ஒருத்தர் இருக்கிறான் இன்ஸ்டாகிராம்ல, சாரி யூடியூப்ல, வள்ளல் மீடியான்னு ஒரு யூடியூப் சேனல், உக்காந்து இந்த வடக்கன்ஸ் சொல்லி அவனுங்களையே அப்படியே அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவனுங்க இங்க வந்தா வெட்டணும் குத்தணும்ன்றத மறைமுகமா திணிச்சு என்ன மாதிரி வேலை பார்த்து வச்சிருக்கீங்க? உங்களுக்கு LGBTQ தொட்டுக்கணும், டிரான்ஜெண்டர்ஸ பத்தி தொட்டுக்கணும், நாங்க பண்றத வச்சு உங்களுக்கு வீடியோ போட்டு வியூஸ் எடுப்பீங்க. உங்களோட பிரம்மாஸ்திரமே அதுதான். ஒரு திருநங்கை பத்தி பேசினாலோ இல்ல LGBTQ சமூக மக்களை பத்தி பேசினாலும் உங்களுக்கு வந்துடும். எங்களெல்லாம் பத்தி பேசுறதுக்குலாம் உங்களுக்கு தகுதி கிடையாதுடா, சரியா? எங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. சி வெக்கங்கிட்டவனுங்களே. போத பழக்கத்தை ஸ்டாப் பண்ணி ஒரு ஒழுக்கத்தை வளர்க்கறதுக்கு, ஒரு அடுத்த தலைமுறையை வளர்க்கறதுக்கு துப்பு இல்ல. இந்த மாதிரி ஒரு குழந்தை எல்லாம் என் வயிற்றுல உருவாக தெரிஞ்சா கருவிலேயே அழைச்சிருவேன். நல்லவே ஆண்டவன் எனக்கு சந்தோஷப்படுறேன், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினைச்சு சந்தோஷப்படுறேன்டா. இந்த மாதிரி ஒரு தருதலைய, இந்த மாதிரி ஒரு பொறும்பாக்க பெத்து நான் வந்து இந்த சொசைட்டி கொடுத்துட கூடாதுன்றதுக்காகவே ஆண்டவன் என் கருப்பை அழைச்சிருக்கான். அது வரைக்கும் சந்தோஷம். வெக்கமா இல்ல? நீங்களா எங்களை பத்தி பேசுற தகுதி இல்ல. நீங்கெல்லாம் எங்களை பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்ல. வன்முறை போத அருவாள். இந்த சினிமா வேற, இதுல சினிமா வேற. உட்காந்துக்கிறது சினிமால பொருள் எடுத்து 4 கெட்ட வார்த்தை பேசினா அவன் ஹீரோ. வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? அதையும் உட்காந்து ரசிக்கிறதுக்கு இந்த ஆம்பளைங்களும் பொம்மைங்களும் போய் தியேட்டர்ல உட்காந்துப்பானுங்க, மானங்கிட்டவனுங்க.